ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு ஆன்மீக கதை ஒன்று. அர்ச்சகரும் ஒரு பாட்டியும் பேசிக்கிறா. அர்ச்சகர் பாட்டிக்கிட்ட கேட்குறா. அந்த பாட்டியோ பல வருஷங்களாக தினமும் கோயிலுக்கு வருபவ. அர்ச்சகரோ அந்த பாட்டிக்கிட்ட நீ என்ன வேண்டின்ற இன்னைக்கு அப்படின்னு கேட்குறார். நேற்றுக்கு என் கண்ணா நிறைய வெண்ணெய் சாப்பிட்டுட்டானோ இல்லையோ, கண்ணனோட அருளால் அந்த வெண்ணெய் எல்லாம் அவனுக்கு நன்னா ஜீரணமாகணும்னு வேண்டின்றேன் அப்படின்னாலாம் பாட்டி. அர்ச்சகரோ அன்றைக்கி சிரிக்கிறார். அது இல்லை பாட்டி, உனக்காக நீ என்ன வேண்டின்ற? எனக்கு என்ன வேண்டி கிடக்கு? போக போகிற கட்ட என் புள்ள சௌக்கியமாக இருக்கணுமா இல்லையா, அது போருமே. ஏராளமான பேர் வந்து அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிறா. கண்ணனோ வலக்கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுடைய வலது கை வலிக்காதோ? இவெல்லாம் தங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேண்டதை கொஞ்சம் நிறுத்தினா அவன் தன்னோட கைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க முடியும். ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவன் கை வலிச்சிருக்கும். புல்லாங்குழல் அதிக கனம் இல்லை தான், ஆனால் ஓயாமல் அதை உதட்டர்களை வச்சு ஊதிகிட்டே இருந்தா அந்த கரம் என்ன ஆறுது? இதையெல்லாம் யாராவது நினச்சி பார்க்குறாளோ அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி, இதெல்லாத்தையும் நிறுத்தி கொஞ்சம் ஓய்வு எடு அப்படின்னா அவனும் கேட்குறதில்ல. நம்ம பேச்சை அவன் எங்கே கேட்குறான்? அவன் பேச்சை தான் எல்லாரும் உலகமே கேட்குறது கீதைங்கிற பேரில். நான் அவன்கிட்ட எனக்காக எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். எனக்கு வலதுகாரம் உயர்த்தி ஆசி கூறி அதனால் அவனோட கை வலி வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்படுவானோ இல்லையோ. அர்ச்சகரோ அந்த பாட்டியோட பேச்சை ரசித்து கேட்குறார். கண்ணனை எவ்வளவு உண்மையாக நம்புகிறான் இந்த பாட்டி. படிப்பறிவு இல்லை அந்த பாட்டி, ஏழை. ஆனால் எத்தனை பக்தி. தினமும் வந்து கண்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்யறது அப்படிங்கிறத இந்த பாட்டிக்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த அர்ச்சகரோ கோயில் கதவை பூட்டுறார். அந்த பாட்டியோ கண்ணனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தளர்ந்த நடையோட வீடு நோக்கி போகிறா. அன்றைக்கி அந்த அர்ச்சகரோட கண்ணனது காது ஓரத்தில் சாணத்தோட மர்மம் புரியாமல் புரண்டு படுத்துட்டு இருந்தார். அப்புறம் எப்போ தூங்கினார்னு தெரியவே இல்லை. கலகலன்னு சிரிச்சுட்டே கண்ணன் அவரோட சொப்பனத்தில் வந்தான். அர்ச்சகரே, உங்களோட பக்தியிலையும் எந்த கோளாறும் இல்லை. என் காதில் ஒட்டிக்கிற மாதிரி சாணம் நீங்கள் எனக்கு சாத்திர சந்தனத்தை விட புனிதமானது. அதனோட மகிமையை அறியணும் அப்படின்னா இப்போது உங்களோட உடலை விட்டு விலகி சூட்சும சரீரம் அடைஞ்சு போங்கோ, பாட்டியோட இல்லத்துக்கு போய் நடக்கிறத பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அந்த அர்ச்சகர் உடம்பு கட்டையாயிடுத்து அதிர்ச்சி ஆகி சூட்சும சரீரம் வெளியில் படுத்து பாட்டி வீட்டுக்கு போனால் ஜன்னல் வழியாக பார்க்குறார். அந்த பாட்டியோ மூதாட்டியோட நடவடிக்கைகளை பார்க்க பாட்டி ராத்திரி தாமதமாக உறங்க போயிட்டா போல இருக்கு. அதுக்கு முன்னாடி சோஸ்திரங்களெல்லாம் சொன்னபடி அடுப்பை சாணத்தால் முழுகியிருக்கா. முழுகி கொஞ்சம் சாணம் அவளோட கையில் மிச்சம் இருந்தது. இதை சொல்லிகிட்டே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு மனப்பூர்வமாக வாயை விட்டு சொன்ன அவள் அந்த சாண துணுக்கு தான் அந்த சாளரத்து ஜன்னல் வழியாக தூக்கி வீசுறா. என்ன ஆச்சரியம்! அர்ச்சகரோட சூட்சும சரீரம் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த சாணம் வந்து அந்த பூட்டிய கோயிலுக்குள்ளே இருக்கிற கண்ணனோட காதில் ஒட்டி நிறுத்தான். நன்னா தூங்கி அவ அதிகாலையில் கண்ணை திறந்து விழிக்கிறா. கண்ணா, நீ நன்னா தூங்கினியா? நேற்றுக்கு குளிர் அதிகம் போல இருக்கே, போர்வை போத்திண்டு தானே தூங்கின அப்படின்னு தன்னோட பாயையும் போர்வையும் மடித்து வைக்கிறாளாம். வாய் கொப்பளிச்சு முகத்தை தூய்மை செஞ்சுட்ட வந்த உடனே, தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குது கண்ணா, உடம்புக்காகாது. நீ வெதுவெதுப்பான நீரில் முகத்தை அலம்பிக்கோ, இன்றைக்கி உனக்காக புள்ளி வச்சு கோலம் போடுறேன் அப்படின்னு பாட்டி கோலமாவோட வாசலுக்கு வராலாம். ஒவ்வொரு புள்ளி வைக்கும்போது கிருஷ்ணா, முகுந்தா, முராரே அப்படின்னு கண்ணனோட நாமங்களை சொல்லிகிட்டே புள்ளி வைக்கிறாளாம். கண்ணனை பற்றிய சோஸ்திரங்களை சொல்லிகிட்டே அழைச்சி கோலத்தை போட்டு முடிக்கிறா. இந்த மாதிரி சோஸ்திரங்களெல்லாம் சொன்னபடி அடுப்பை மூட்டி சமைச்சு இருக்கும்போது தூக்கத்தை கலைச்சி ஏந்துக்கிறாராம் அந்த அர்ச்சகர். கனவா இல்லை நனவா?
அன்றைக்கும் கோயிலுக்கு போகிறார். கண்ணனோட சிலையோட காதுகளில் ஒட்டின்னு இருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் பக்தியில் தழுதழுக்கிறது. இப்படி ஒரு உன்னதமான பிரசாதம்னு கருதி வாழை இலையில் மடித்து இடுப்பு வெட்டியில் சொருகிக்கிறாராம். சாயங்காலம் மூதாட்டிக்காக காத்துட்டு அந்த பாட்டி வரவே இல்லை. அன்றைக்கி ராத்திரி அவரோட சொப்பனத்தில் கண்ணன், நீங்கள் எடுத்துன்னு வந்த சாணி இருக்கு இல்லையா, உன்னதமான பிரசாதம், ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, இனி அது கிடைக்காது. ஏன் அப்படின்னு வியப்போட கேட்டார் அந்த அர்ச்சகர். நாளைக்கு அவளோட ஆன்மா என்கிட்ட வந்துடுறது. அவளுக்கு உடல் நலம் இல்லை, அதனால தான் அவள் கோயிலுக்கு வரல. நாளைக்கு அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அவளோட வீட்டுக்கு போய் அங்கே மக்கள் குடியிருப்பா, மற்றவாளுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும். சுயநலம் இன்றி தாய்ப்பாசத்தோடு என்னை நேசித்த அவளோட பக்தியோட பெருமையை நாளைக்கு நீங்கள் முழுசாக புரிஞ்சுப்பேல் அப்படின்னாராம். மறுநாளைக்கு கார்த்தால் அந்த பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து கொஞ்சம் விலக்கி விட்டவாறு இவர் உள்ளர போகிறார். பாயில் உடல் கிடந்தது, அந்த பாட்டியோடது ஆன்மா பிரிஞ்செடுத்தோம். ஆன்மாவை அழைச்சி விண்ணில் இருந்து புஷ்பக விமானம் வர்றது மாதிரி இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுதான். கிழவியோட ஆன்மா பேசிய பேச்சை இவர் கேட்குறார். அந்த புஷ்பக விமானம் அந்தஸ்து எல்லாம் கிடையாது, இந்த ஏழை கிழவியான எனக்கு எதுக்கு, என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்துட்டு இருந்தால் அது போரும் எனக்கு அப்படின்னாலும். மூதாட்டியோட இந்த சுயநலம் இல்லாத இந்த பக்தி அவர் முன்னாடி வைக்கப்பட்டது மாதிரி இந்த புஷ்பக விமானம் கண்ணனோட கோவில் சுவத்தில் மோதி தூளாச்சான். மூதாட்டியோட ஆன்மாவை தேடி கண்ணனே வந்துட்டான் கீழே. என் தாய் இல்லையா நீ சொல்கிறத எப்போதும் கேட்டு அதன்படி நான் நடக்கணுமே அப்படின்னாரான் கண்ணர். அந்த ஆன்மாவை 2 குண்டலமாக ஆக்கி தன்னோட செவிகளில் அணிஞ்சின்றாரான் கிருஷ்ணன். குண்டலங்களோ தாய்ப்பாசத்தோட அவரோட செவிகளில் பேச தொடங்குறதாம். அர்ச்சகர் தன்னோட வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அவசரமாக கோயிலுக்கு போகிறார். கண்ணன் விக்கிரகத்தை வியப்போட பார்க்குறார். எந்த இடத்துல சாணி துணுக்கு இருந்ததோ தினம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இப்போ இந்த 2 காதுகள்லேயும் அழகிய குண்டலமாக தென்பட்டு தான். சுயநலமற்ற அந்த ஏழை பாட்டியோட பக்தியை கண்ணன் எப்படி அங்கீகரித்து அதை தாழ்மையாக ஏற்றுண்டு கண்களில் அவருக்கு நீர் பெருகிறதான். கண்ணனை வணங்கிண்டே சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், சர்வமும் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், சர்வமும் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கண்ணனுக்கு தீபம் காட்டுறாராம். நாமளும் இப்படி உண்மையான பக்தி இருந்தது, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நாமளும் பக்தி பண்ணோன்னா நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன்.